டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். வக்ஃப் திருத்தச் சட்டத்தின்படி புதிய உறுப்பினர்களை நியமனம் செய்யக்கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் வக்ஃப் என அறிவிக்கப்பட்ட சொத்துக்கள் மீது புதிய சட்டத்தின் கீழ் எந்தவித நடவடிக்கைகளையும் எடுக்கக்கூடாது எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. வக்ஃப் சட்டத்திற்கு எதிராக தொடரப்பட்ட மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த இடைக்கால உத்தரவை பிறப்பித்துள்ளது. மேலும் மத்திய அரசு பதில் மனு அளிக்கவும் உத்தரவிட்டுள்ளது. வக்ஃப் திருத்தச் சட்டத்திற்கு எதிராக 75 மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. நில விவரங்கள் தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ள புதிய செயலியை தமிழக வருவாய்த்துறை உருவாக்கியுள்ளது. நிலத்தின் சர்வே எண், பட்டா உள்ளிட்ட விவரங்களை இந்த செயலியின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். எந்த இடத்தில் இருக்கிறோமோ அந்த இடத்தில் கூகுள் மேப்புடன் சர்வே எண் விவரங்கள் செயலியில் டிஸ்பிளே ஆகும். அடுத்த சில மாதங்களில் இந்த செயலி செயல்பாட்டுக்கு வர உள்ளது. இது வீட்டுமனை உள்ளிட்ட ஆவணங்களை மக்கள் எளிதாக சரிபார்க்க உதவும். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பூத் கமிட்டி மாநாடு கோவையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 27, 28 தேதிகளில் மாநாட்டை நடத்த கட்சி திட்டமிட்டுள்ளது. 5 மண்டலங்களாக பிரித்து பூத் கமிட்டி மாநாட்டை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதன்படி முதலாவதாக சேலம், திருப்பூர், ஈரோடு, கோவை உள்ளிட்ட மேற்கு மாவட்டங்களை ஒருங்கிணைத்து முதல் பூத் கமிட்டி மாநாடு நடத்தப்பட உள்ளது. அர்ச்சகர்களுக்கான ஊக்கத்தொகை 1000 ரூபாயில் இருந்து 1500 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அமைச்சர் சேகர் பாபு சட்டமன்றத்தில் தெரிவித்தார். அறநிலையத்துறை சார்பில் மானிய கோரிக்கை மீது இன்று விவாதம் நடைபெற்றது. அப்போது புதிய அறிவிப்புகளை அமைச்சர் சேகர் பாபு வெளியிட்டார். அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டணமில்லா தரிசன வசதி அமல்படுத்தப்படும் என்றும், மருதமலையில் 184 அடி உயர முருகன் சிலை அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் நாள் முழுவதும் பிரசாதம் வழங்கும் திட்டம் 54 கோவில்களுக்கு விரிவுபடுத்தப்படும் என்றும் அமைச்சர் சேகர் பாபு கூறினார். தெய்வங்களுக்கு வாக்குரிமை இருந்தால் அந்த வாக்கும் திமுகவுக்கு தான் கிடைக்கும் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். தெய்வத்தை வைத்து வாக்கு கேட்டால் அது பாஜக என்றும், அந்த தெய்வமே வாக்களித்தால் அது திமுக என்றும் சோசியல் மீடியாக்களில் கமெண்ட் செய்யப்பட்டு வருகிறது. நாளை புனித வெள்ளி தினத்தையொட்டி சென்னை மெட்ரோ ரயில் அட்டவணையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சனிக்கிழமை அட்டவணைப்படி நாளை ரயில்கள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை 8 மணி முதல் 11 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் 8 மணி வரையிலும் 6 நிமிடத்திற்கு ஒரு முறை ரயில்கள் இயக்கப்படும். மற்ற நேரங்களில் 2 நிமிடத்திற்கு ஒரு ரயில் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் எத்தனை என்கவுண்டர்கள் நடந்துள்ளன என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பாக வழக்கை விசாரித்த நீதிமன்றம், காவல்துறையினருக்கு பாதுகாப்பிற்காகத்தான் துப்பாக்கி அளிக்கப்பட்டுள்ளது எனவும், சுடுவதற்காக அளிக்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் குற்றவாளிகளை காலுக்கு கீழேதான் சுட வேண்டும் என்றும் காவல்துறைக்கு நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. வரும் 21 மற்றும் 22 தேதிகளில் அமெரிக்கா செல்லும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அங்குள்ள பிரவுன் பல்கலைக்கழகத்தில் உரையாற்ற உள்ளார். மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் ராகுல் காந்தி கலந்துரையாடுகிறார். இந்த பயணத்தின் போது அமெரிக்காவில் வாழும் இந்தியர்களை ராகுல் காந்தி சந்தித்து பேச உள்ளார். ட்ரம்ப் 2வது முறையாக அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக ராகுல் அமெரிக்கா செல்வது குறிப்பிடத்தக்கது. குட் பேட் அக்லி திரைப்படத்தில் பயன்படுத்திய பழைய பாடல்களுக்கு முறையே NOC பெறப்பட்டிருப்பதாக தயாரிப்பாளர் ரவிசங்கர் தெரிவித்துள்ளார். தனது பாடலை அனுமதியின்றி பயன்படுத்தியதாக புகார் தெரிவித்து 5 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியிருந்ததாக தகவல் வெளியானது. இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள ரவிசங்கர், இசை நிறுவனங்களிடம் இருந்து முறையான அனுமதி பெற்றுள்ளதாகவும், இளையராஜா தரப்பில் இருந்து எந்தவித நோட்டீஸும் தங்களுக்கு வரவில்லை என்றும் கூறியுள்ளார்.
சட்டப்பேரவையில் அமைச்சர் துரைமுருகன் அளித்த தக் லைஃப் பதில் மீண்டும் வைரலாகி வருகிறது. சட்டப்பேரவையில் சபாநாயகர் அப்பாவு அமைச்சர் துரைமுருகனை பார்த்து நீங்கள் உட்கார்ந்து பேசலாமே என கூறினார். இதற்கு தனக்கே உரிய பாணியில் நகைச்சுவையாக பதிலளித்துள்ள அமைச்சர் துரைமுருகன், நம்மளை ஒரு வழியாக்க முடிவு பண்ணிட்டீங்களா என கூறியதும் பேரவை உறுப்பினர்கள் மத்தியில் சிரிப்பலை எழும்பியது. மாநில சுயாட்சி ஏன் அவசியம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்பது திமுகவின் அடிப்படை கொள்கை என குறிப்பிட்டுள்ள அவர், மத்திய அரசு மாநில அரசுகளை முடக்க பார்க்கிறது என குற்றம் சாட்டியுள்ளார். மாநிலங்களின் மொழி கலாச்சாரங்களை அழிக்க பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், இதற்காகவே மாநில உரிமைகளை காக்க குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதிமுக பாஜக இடையே கூட்டணி ஆட்சி குறித்த உரசல்கள் போய்கொண்டிருக்கும் நிலையில் தமிழக பாஜகவின் புதிய தலைவர் நயினார் நாகேந்திரனை வருங்கால முதல்வரே என குறிப்பிட்டு ஒட்டப்பட்ட போஸ்டரால் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. பாஜகவின் புதிய தலைவராக பொறுப்பேற்றுள்ள நயினார் நாகேந்திரனை வாழ்த்தி பாளையங்கோட்டையில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. அதில் வருங்கால முதல்வரே என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே கூட்டணி ஆட்சி தொடர்பாக உரசல் இருந்து வரும் நிலையில் இது புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சைவ வைணவ மதங்களை தொடர்புபடுத்தி பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அண்மையில் ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமைச்சர் பொன்முடி சைவ வைணவ மதங்களை பெண்களோடு தொடர்புபடுத்தி பேசியது சர்ச்சையானது. இது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமைச்சர் பொன்முடியை திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து நீக்கினார். இந்த நிலையில் பொன்முடி மீது தொடரப்பட்ட வழக்கு இன்று உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி வெங்கடேஷ் ஆனந்த் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதா என காவல்துறையினரிடம் கேட்டார். மேலும் ஊழலை எப்படி சகித்துக் கொள்ள முடியாதோ அப்படித்தான் இது போன்ற பேச்சுக்களையும் சகித்துக் கொள்ள முடியாது என்றும் நீதிபதி தெரிவித்தார். பொன்முடி மீது எத்தனை புகார்கள் வந்தாலும் அதை ஒரே வழக்காக பதிவு செய்ய வேண்டும் என்றும், இல்லையெனில் தமிழக அரசு மீது நீதிமன்ற அவமதிப்பு பாயும் என்றும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் எச்சரித்தார். பொன்முடி பேசியது தொடர்பாக வீடியோ ஆதாரம் இருப்பதாக குறிப்பிட்ட நீதிபதி விசாரணையை வரும் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். இரட்டை இலை விவகாரத்தில் இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் ஆகியோர் வரும் 28ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இரட்டை இலை சின்னத்தை இபிஎஸ் தரப்புக்கு ஒதுக்கப்பட்டதை எதிர்த்து கே.சி. பழனிசாமி, ராம்குமார் ஆதித்தன் உள்ளிட்டோர் மனு தாக்கல் செய்திருந்தனர். அவர்களையும் நேரில் ஆஜராக ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக வரும் 28ஆம் தேதி மாலை 3 மணிக்கு ஆஜராக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் சூப்பர் நாடாளுமன்றம் போல் செயல்படுவதாக குடியரசு துணைத் தலைவர் தன்கர் தெரிவித்திருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அரசியல் அமைப்பின் 145வது பிரிவில் விளங்குவதுதான் நீதிபதிகளுக்கு இருக்கும் ஒரே உரிமை என்றும், அதை மறுத்து குடியரசுத் தலைவருக்கு நீதிபதிகள் உத்தரவு விடுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாம் எங்கே செல்கிறோம், நாட்டில் என்ன நடக்கிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.